வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சவ் சவ் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். இதில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் என் சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் போடுறது எல்லாமே வந்து பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட்னா காரமும் மசாலாவும் எதுவும் ஆட் பண்ணாமல் அல்சர் பேஷண்ட்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணலாம். கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிடலாம். கைவிடாமல் நல்லா கலரணும். அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். ஸோ அது ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா தக்காளியை வந்து கம்ப்ளீட்டாக வதக்கிடணும். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன்வேல் வந்து இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ இல்லை அல்சரோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து காரமே இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு இதை பார்த்துட்டு அவங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். இதனால் இந்த டைப் ஆஃப் ரெசிபீஸ் அவங்க செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த விதமான ஒரு எரிச்சலோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்க சொல்லுங்கள். ஸோ தட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் ஃபுட் எப்படி செய்கிறதுன்றது வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து அல்சர் சிவியராக இருந்ததுன்னா வெந்த சாதமும் வெந்த பருப்பு பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் நான் செய்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டி சாப்பிட்ட மாதிரி. இப்போ ஒரு கப் அளவுக்கு பருப்பு நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மீன்வைல் கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசியும் நான் ஆட் பண்ணுறேன். ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. மீன்வைல் வந்து வயிறு பிரச்சனைக்கு அது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதனால் கொஞ்சமாக ஜவ்வரிசி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் வந்து திக்னஸும் கொடுக்கும் நல்லா. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ் நான் 2 சவ் சவ் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு. அது ரெண்டுத்தையுமே தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணணும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா சவ் சவ்வே வந்து உங்களுக்கு தண்ணி காய் தான். அதுவே கொஞ்சம் நிறைய தண்ணி வந்து வேக தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி வந்து அதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மீன்வைல் இந்த தண்ணி நம்ம ஊற்றி இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஒரு 3 பட்டை புளி, ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, அப்புறம் அரோட்டி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் போட்டுட்டு தனியாக ஊற வச்சுக்கலாம். அது ஊறினதுக்கப்புறமா இது வெந்து முடியறதுக்கும் அது ஊறி முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வெந்ததுக்கப்புறமா அது கரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெந்து அது விசில் வந்ததுக்கப்புறமா அதை கரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே ஒரு சைடில் வந்து ஊற வச்சிடலாம் நம்ம. மீன்வைல் வந்து நான் இதில் முருங்காவும் ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் முருங்காவை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். லைட்டாக காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சவ் சவ்வும் நல்லா வெந்துடும், முருங்காவும் வெந்துடும், ஜவ்வரிசி பருப்பு இதுவும் எல்லாமே வெந்துடும் நல்லா பர்ஃபெக்டாக. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே 4 விசிலுமே வந்துடும் உங்களுக்கு. பருப்பும் நல்லா குக் ஆகிடும். காய் அப்புறம் ஜவ்வரிசி இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸை பற்ற வச்சிடலாம். 4 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது வந்து விசில் வர மீன் டைம் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 3 பட்டை புளி, 1.5 ஸ்பூன் உப்பு, அப்புறமா அரோட்டி மாவு 3 ஸ்பூன். அரோட்டி மாவு எதுக்குன்னா அது வந்து சாம்பாருக்கு அகெயின் திக்னஸ் கொடுக்கும். மீன்வேல் 4வது விசிலும் வந்துடுச்சு.
அரோட்டி மாவு வந்து சாம்பாருக்கு திக்னஸ் கொடுக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஜவ்வரிசியும் அரோட்டி மாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் வயிற்றுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். வயிறு வந்து அந்த எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணும், வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து 4 விசில் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சல் சொன்னேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டேன் நான் இப்போது. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா அந்த புளி கரைச்சல் வந்து அந்த நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த கிரேவியோட சாம்பாரோட நல்லா பிளெண்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த 10 மினிட்ஸு ஒரு விசில் வைக்கிறது. அந்த புளி வாசனையும் போகும். ஸோ அதனால் 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 7 மினிட்ஸில் ஒரு விசில் வந்துடும். ஸோ 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா விசில் வந்ததுக்கப்புறமா இது வந்து ரெடி ஆகிடும் இந்த ப்ரிப்ரேஷன். மீன்வைல் அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப காரம் சாப்பிட வேண்டாம். இதே மாதிரி டைப் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். க்யூர் ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் அதிகபட்சமான காரம் எடுத்து சாப்பிட தேவையில்லை. அப்புறமா காரம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த அல்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அல்சர் வந்துடுச்சுனாலே நம்ம வந்து காரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் கொஞ்சம் இரிட்டேஷன் இல்லாமல் சாப்பிட்றது நிம்மதியாக சாப்பிட முடியும். ஸோ உடம்பை வந்து நீங்கள் தான், அந்த வயிற்றை வந்து நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அதுக்காக தான் நான் காரமும் மசாலாவும் இல்லாத ரெசிபீஸ் என்னென்ன டைப் ஆஃப் ரெசிபீஸ் போட முடியுமோ அது எல்லாமே போடுறேன். இது ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எதாவது தப்பு பண்ணால் எனக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதுதான் உதவியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட ஒரு அல்சர் பேஷண்ட் தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நானும் வந்து பிளாண்ட் டயட் தான் சாப்பிட்டுருந்தேன். பிளாண்ட் டயட் எப்படின்னா வெறும் வெந்த சாதம், தயிர், அப்புறமா வெந்த பருப்பு, இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸ் அப்படி தான் சாப்பிட்டுட்ருந்தேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணி காரமே இல்லாமல் எப்படி சாம்பார் செய்கிறது, ரசம் செய்கிறது, கூட்டு, பொரியல், கிரேவி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அப்புறம் பிரிஞ்சி, அப்புறமா வந்து பொங்கல், சட்னி எப்படி செய்கிறது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திங்க் பண்ணி தான் நான் ஒவ்வொன்றா நான் ஒரு 2 இயர்ஸாக சமைக்கிறேன். நானே செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுறேன். நானே விதமாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நமக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம ஓரளவுக்கு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ள அளவுக்கு ஏதாவது நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்ததுக்கப்புறமா தான் நான் ஒவ்வொரு ரெசிபீஸாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒரு 10 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தான். நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவும் போடுறது வந்து லைக்ஸ்க்காகவோ, இல்லை வந்து இப்போ பாப்புலாரிட்டிக்காகவோ, இல்லை வந்து ஜஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காகவோ போடல. இது முழுக்க வந்து அடுத்தவங்க அது மாதிரி வயிறு ப்ராப்ளம் இருக்கவங்க இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சதுன்னா அதுதான் எனக்கு பெரிய சக்ஸஸே தவிர, மற்றபடி இதில் வர லைக்ஸோ இல்லை ஷேர்ஸோ வியூஸோ எனக்கு பெரிய இம்பார்ட்டண்ட் கிடையாது. மேக்ஸிமம் வந்து அவங்க இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இதை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா எனக்கு அதுவே மேக்ஸிமம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அல்சர் பேஷண்ட்டோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு அவங்களும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். மீன்வைல் என்னோடய குக்கிங் எல்லாமே ரொம்ப வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் தான். தேங்க்யூ வியூவர்ஸ்.